குரு மறைவுனாலதான் அவர் இன்னைக்கு இறந்துட்டாரு அப்படின்றதுதான் என்னுடைய கேள்வி. மிகப்பெரிய உயரத்துல இருந்த ஒரு பல்கலைக்கழகம் தான் பாக்யராஜ் சார். திரையுலகில கோலோச்சியவர் திரு பாக்யராஜ் அகில இந்திய அளவுல சிறந்த திரைக்கதை ஆசிரியர் என்ற பெயர் பெற்றவர். இந்திய அளவுல அமிதாப் பச்சன் போன் போட்டு அடுத்த படத்தை திரு பாக்யராஜ் தான் இயக்கணும்னு சொல்லி நேரடியாகவே பாக்யராஜ் அவர்களுக்கு போன போடும்போது அதை மறுத்த இயக்குனர் பாக்யராஜ் அவர்கள். பாக்யராஜ் சாரே பல இடத்துல பதிவு பண்ணிருப்பாரு. இவருக்கு ஹிந்தியும் சரியா தெரியாது, ஹிந்தி சுத்தமா தெரியாது, இங்கிலீஷ் லைட்டா அதாவது புரிஞ்சுக்கிற அளவுக்கு தான் தெரியும். ஆனா அதை வைத்தே ஒரு படத்தை எடுத்து அதை ஹிட் பண்ணும் போது அந்த நடிகர்கள் ஷாக் ஆயிடுறாங்க. ஆனா அமிதாப் பச்சன் என்கிற ஆல் இந்தியா சூப்பர் ஸ்டார், அவரை தெரியாதவனே கிடையாது. அந்த காலகட்டத்துல அவரால் மிக வியந்து பார்க்கப்பட்ட ஒரு இயக்குனர் யாரு அப்படின்னா திரு பாக்யராஜ் சார். பாக்குற சிம்பிளா இருப்பாரு, அவருடைய லைஃப் ஸ்டைல் வேற லெவல்ல. பிஆர் விஜயலட்சுமி முதல் முறையாக தமிழ்ல பெண் ஒளிப்பதிவாளரை பயன்படுத்தியவர் பாக்யராஜ் சார். லிப்ட்னா என்னன்னு தெரியாத காலத்துல வீட்டுக்குள்ள லிப்ட் வச்சு பங்களா கட்டிய முதல் நடிகர் யாருன்னா பாக்யராஜ் சார். வீட்டுக்குள்ள லிப்ட் வச்சு பங்களா கட்டிய பாக்யராஜ் சார் கடைசியில அவுட் ஹவுஸ்ல தங்க வேண்டிய நிலைமைக்கு போயிடும். தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். சிட்டாசிஸ் தமிழர் 4.0 அணிகளாய் திரள்வோம், அமைப்பாய் உயர்வோம். ஜூலை 24-25 ஹில்டன், சென்னை. மூத்த பத்திரிகையாளர் திருமாபதி அவர்கள் இன்று நிகழ்வு நம்மோடு இணைக்கிறார். வணக்கம். வணக்கம். ஒரு துக்ககரமான ஒரு துயரமான செய்தியாக இன்றைக்கு திரு பாக்யராஜ் அவர்களுடைய இறப்பு என்பது எல்லோருக்கும் ஒரு வருத்தத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. முதல்ல திரு பாக்யராஜ் அப்படின்றதோட உங்களுடைய நினைவுக்கு வருவது இல்ல, அதாவது என்னோட நினைவு மட்டும் இல்ல, தமிழக மக்கள், அதாவது 80s 90sல இருந்தவங்க, 70s எண்ட்ல இருந்து ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 90s பிகினிங் வரைக்கும் திரையுலகில கோலோச்சியவர் திரு பாக்யராஜ் அகில இந்திய அளவுல சிறந்த திரைக்கதை ஆசிரியர் என்ற பெயர் பெற்றவர். இந்திய அளவுல, தமிழ்நாட்டு அளவுல இல்ல. எனக்கு கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஆசான். நான் பத்திரிகையாளராக தான் அவருக்கு பழக்கம். பட் இருந்த போதிலும் நான் திரைத்துறையில சில காலம் இருந்ததுனால அவர் எனக்கு ஒரு அது மட்டும் இல்லாம சிறு வயது முதலே அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு என்னை ஈர்த்த ஒரு இயக்குனர், நடிகர். பிற்காலத்துல அவர் நெருங்கிய ஒரு நட்பு வட்டத்துக்குள்ள போனோம். மேல மிகுந்த பிரியமுறை. இதெல்லாம் என்னோட பர்சனல் அது. ஆனா என்ன பாக்யராஜ் சாரை பொறுத்த அளவுக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, மிகப்பெரிய ஜாம்பவான்கள் இந்தியால அப்போ டாப் ஸ்டார். இப்போ தமிழ்நாட்டுல சில ஸ்டார் எல்லாம் இருக்காங்க, சில பேர்லாம் இருக்காங்க. சும்மா 4 பொள்ளங்கா படத்துல நடிச்சுட்டு ஓன்வாங்க. அவன் பண்ற பில்டப், நான் 10 பவுன்சரு அப்படி இப்படின்னு சுத்திட்டு இருக்காங்க. அது ஒரு கூட்டம் இருக்கு. ஆனா அமிதாப் பச்சன் என்கிற ஆல் இந்தியா சூப்பர் ஸ்டார், அவரை தெரியாதவனே கிடையாது. இந்த ரீஜன்ல மட்டும் இல்ல, நீங்க வெஸ்ட் வரைக்கும் தெரிந்த ஒரு நடிகர், இந்திய நடிகர் அப்படின்னா ஷாருக் கானுக்கு முன்னாடி அமிதாப் பச்சன் தான். அரபு நாடுகள் முழுவதுமே அமிதாப் பச்சன் மேல ஒரு தீவிர பற்று கொண்டவர்களா இருப்பாங்க. அவங்க லாங்குவேஜ் வேறையா இருக்கலாம். இருந்த போதிலும் ஹிந்தியும் அதுவும் அதுல இருந்து அதுல இருந்து எழுத விடதான் ஹிந்தி அப்படின்றதுனால அவர்களை ஒற்ற உருவம் இருக்கிறதுனால அமிதாப் பச்சனுக்கு ஒரு பெரிய மார்க்கெட் பாகிஸ்தான்ல, பங்களாதேஷ்ல எல்லாம் இருந்த காலம். சோ அந்த காலகட்டத்துல அவரால் மிக வியந்து பார்க்கப்பட்ட ஒரு இயக்குனர் யாரு அப்படின்னா திரு பாக்யராஜ் சார் தான். தமிழ்ல அவர் இருந்தாரு, பரதராஜா சார் இன்ட்ரோடியூஸ் பண்ணாரு, வந்தாரு அப்படின்றதெல்லாம் அவர் கூட இருந்தவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அதை பத்தி நிறைய பேசியிருப்பாங்க. சோ அமிதாப் பச்சன் அவர்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆக்ரி ரஸ்தான் ஒரு படம் நினைக்கிறேன். சோ அந்த படம் பிச்சுட்டு போகுது. இவருக்கு இங்க பாக்யராஜ் சாரே பல இடத்துல பதிவு பண்ணிருப்பாரு. இவருக்கு ஹிந்தியும் சரியா தெரியாது, ஹிந்தி சுத்தமா தெரியாது, இங்கிலீஷ் லைட்டா அதாவது புரிஞ்சுக்கிற அளவுக்கு தான் தெரியும். ஆனா அதை வைத்தே ஒரு படத்தை எடுத்து அதை ஹிட் பண்ணும் போது அந்த நடிகர்கள் ஷாக் ஆயிடுறாங்க. வடக்கு நடிகர்கள் ஷாக் ஆகிடுனா இவ்வளவு பெரிய ஆளான உடனே அந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆன உடனே உடனடியாக திரு பாக்யராஜ் அவர்களை கூப்பிட்டு அமிதாப் பச்சன் வீட்டுக்கு போக முடியுமா, அவரை பார்க்க முடியுமா என்று பல இயக்குனர்கள் அவர் டைம் கொடுப்பாரான்னு ஏங்கிய காலத்துல அமிதாப் பச்சன் போன் போட்டு அடுத்த படத்தை திரு பாக்யராஜ் தான் இயக்கணும்னு சொல்லி நேரடியாகவே மேனேஜர்லாம் எதுவுமே கிடையாது, போடியா போனா அப்படின்னு சொல்லி பாக்யராஜ் அவர்களுக்கு போனை போடும்போது
அதை மறுத்த இயக்குனர் பாக்யராஜ் அவர்கள். நான் எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, அப்ப எந்த எதனால அளவுக்கு மறுத்தாரு? வந்து ஒரு நேஷனல் லெவல்ல அவர் ஒரு பெரிய ஒரு பதிவை ஒரு இதை ஏற்படுத்தியிருப்பாரு அப்படின்னு பாருங்க. அதே மாதிரி அமிதாப் பச்சன் மீண்டும் கேட்டப்போ நான் பர்சனலா பேசும்போது அதை பகிர்ந்து கொண்டிருக்கிறார். என்னன்னா, அப்ப நான் அவர்கிட்ட கேட்டது உண்டு, ஏன் சார் அப்படி ஒரு சூழ்நிலை வந்துச்சு, நீங்க கொஞ்சம் தள்ளி போட்டுருக்கலாமே 6 மாசம் கழிச்சு கூட வேற ஒரு கதையோட. என்ன இல்ல அப்ப நான் தமிழ்ல பீக்ல இருக்கேன், ஹிந்தியில படம் இயக்க வேண்டும் என்பது எனக்கு எந்த காலத்திலயும் அந்த காலகட்டத்துல வந்து எனக்கு அந்த ஆசை இருந்தது இல்லை. நம்ம லாங்குவேஜ், நம்ம ஊரு, நம்ம மண்ணு, நம்ம மண்ணோட மக்களுடைய கதை, நம்ம மக்களுடைய உணர்வுகள், அந்த காலகட்ட வாழ்க்கை முறை, இதை பதிவு பண்ணுன்றதுதான் நான் என்னுடைய படங்கள்ல நான் அதை பண்ணேனே தவிர, நான் வந்து ஹிந்தியில எடுக்கணும் இங்கிலீஷ்ல எடுக்கணும்ன்றதெல்லாம் வந்து இது இல்லை அப்படின்ற மாதிரியா சொன்னாரு. ரெண்டாவது என்ன அப்படின்னா, அது ஒரு ஆக்ஷன் கதையா இருந்த உடனே அதை ஒட்டியே ஒரு கதை பண்ண சொல்றாரு அமிதாப் பச்சன். அதே மாதிரி ஒரு ஆக்ஷன் கதை பண்ணுங்க, அதே மாதிரி பண்ணா என் பேர் கேட்டுன்னு சொல்லி யாரு அவர் சொல்லியிருக்கணும், அமிதாப் பச்சன் சொல்லியிருக்கணும் என் பேர் கேட்டு போயிடும் அப்படின்னு. ஆனா திரு பாக்யராஜ் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, திருப்பி ஹிந்தியில போய் நான் அதை ஒட்டிய ஒரு கதை, அதே மாதிரி ஒரு ஆக்ஷன் கதை எடுத்தேன் அப்படின்னா எனக்கு மசாலா இல்ல, அவ்வளவுதான் காலின்னு நினைச்சுருவாங்க. சோ வந்து அப்படி நிர்பந்தத்துல ஒரு படம் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, உங்களுக்கான கதை எனக்கு தோணும் போது நான் நிச்சயமாக வந்து உங்களுக்கு எடுக்கிறேன்னு சொல்லி 2வது முறை கேட்ட போதிலும், அதற்கப்புறம் 6 மாதம் கழித்து திருப்பி அமிதாப் பச்சன் அவர்களே போனை போட்டு பேசியும் அதற்கான காலம் வரும்போது பார்த்து கொள்ளலாம் என்று இருந்த ஒரு மிகப்பெரிய உயரத்துல இருந்த ஒரு பல்கலைக்கழகம் தான் பாக்யராஜ் சார். அதே மாதிரி பாக்யராஜ் சார் பாத்தீங்க அப்படின்னா, அவர்கிட்ட இருந்து வந்தவங்க தான் பார்த்திபன், பாண்டியராஜன் போன்ற நிறைய பேர். ஏன்னா எத்தன் சுரேஷ்னு ஒருத்தர், எத்தன் ஒரு படம் எடுத்தார் என்னுடைய அருமை நண்பர் சுரேஷ், அவரு கூட சில காலம் அவரோட பயணித்தவர் தான். ஏன்னா இன்னும் பலரை சொல்லலாம், நிறைய பேர் சொல்லலாம். இன்றைய ஜென்ரேஷன் வரைக்கும் இப்பயும் அவரு போன வாரம் 10 நாளைக்கு முன்னாடி கூட புதிய இளைஞர்கள் ஜென்சி கிட்ஸ்ன்றவங்க அவர்கிட்ட வந்து அசிஸ்டண்டா சேரணும்னு வந்து அவர்கிட்ட பணியாற்றிய இதெல்லாம் உண்டு. அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு இயக்குனர் அவரு. அவரால் உருவாக்கப்பட்டவர்கள், அதாவது திரை உலகத்துல பாத்தீங்க அப்படின்னா அவங்க வருவாங்க, அவங்க நடிப்பாங்க, அவங்க பேராவாங்க, போயிடுவாங்க அப்படின்றத தாண்டி அவர்கள் வந்து ஒரு என்டர்டெய்னரா இருப்பாங்க, மக்களுக்கும் ரசிகர்களுக்கும் என்டர்டெய்னரா இருப்பாங்க. ஆனா ஒரு பல்கலைக்கழகமாக இருந்து அவர் வந்து பலரை உருவாக்கி விட்டு பல மாணவர்கள், ஒரு BR விஜயலட்சுமி முதல் முறையாக தமிழ்ல பெண் ஒளிப்பதிவாளரை பயன்படுத்தியவர் பாக்யராஜ் சார் தான். சோ சின்ன வீடு படத்துல பாத்தீங்க அப்படின்னா BR பந்துலு அவர்களுடைய மகள் BR விஜயலட்சுமி அவர்கள் இன்னும் இருக்காங்க. அவங்க வந்து ஒரு மிக அழகிய பெண். அவங்க வந்து ஹீரோயினா நடிக்கக்கூடிய அளவுக்கு அவங்க அந்த ஒரு இதுல லுக்ல இருக்கக்கூடியவங்க. ஆனா அவங்க டெக்னீஷியன் ஆகணும்னு தான் ஆசைப்பட்டு அவங்க வந்து ஒளிப்பதிவாளராக படித்து அவர்கள் அதுல இருக்கும்போது அவருக்கு வாய்ப்பு கொடுத்து, அவரே எதிர்பார்க்காத அளவுக்கு வாய்ப்பை கொடுத்து மிகப்பெரிய அந்த காலத்துல மிகப்பெரிய ஒரு பரபரப்பாக பேசப்பட்ட ஒரு கேமரா உமன் யாருன்னா BR விஜயலட்சுமி. சோ அவரை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணது பாக்யராஜ் சார் தான். சோ இப்படி நிறைய சாதனைகள் பண்ணியிருக்காரு. அந்த சின்ன வீடு அப்படின்ற படம் எல்லாம் டைட்டில் தான் அப்படி இருக்கும், உள்ள ஈர்ப்பதற்கு அப்படி இருக்கும். உள்ள வந்து அந்த காலத்திய குடும்பம், ஒரு நல்ல ஒரு குடும்பத்துல எப்படி இருக்கும், ஒரு 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 குண்டான பெண். இப்பெல்லாம் அப்படிலாம் நம்ம சொல்ல முடியாது, பாடி ஷேமிங்வாங்க. ஸோ அந்த காலகட்டத்துல இப்படி நாம் எல்லா இளைஞர்களுக்கும் எல்லா இளைஞர்களுக்கும் இன்னைக்கு உள்ள ஜென்சி கிட்ஸ் வரைக்கும் அவங்க எதிர்பார்க்கிற வாழ்க்கை 90% நடக்கவே நடக்காது. இன்னைக்கு இல்லை, இன்னும் எத்தனை காலங்கள் வந்தாலும். புரியுதா? இவன் ஒரு மாதிரி எதிர்பார்ப்பான், அவன் ஒரு மாதிரி எதிர்பார்த்திருப்பா. ஷாருக் கான் சல்மான் கானை கல்யாணம் பண்ண நினைப்பாளுங்க சில பிள்ளைங்க. அதுக்கப்புறம் எல்லாரையும் நான் சொல்லல, சில பேர் அஜித் விஜய் தான் அந்த மாதிரிதான் இருக்கணும்ன்ற பிள்ளைங்க இருக்கும். கடைசியில பார்த்தா ராமசாமி குப்சாமி கல்யாணம் பண்ணிட்டு கிராமத்துல செட்டில் ஆயிரும். இதுதான் பலருக்கு. ஆண்களும் அதே மாதிரிதான், இப்படி இருக்கணும், பெண் இப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும்னு நினைப்பான். கடைசியில என்னன்னா காலத்தின் கட்டாயம் யாரையா ஒருத்தர் கல்யாணம் பண்ணி விட்டோம். இப்படிதான் 90% தாங்கள் நினைச்சதை போல ஒரு பெண் அமைவது என்பது, ஆண் அமைவது என்பது அது வந்து ஒரு குதிரை கொம்பு மாதிரிதான். அதை தான் அந்த படத்துல வந்து ஒரு குடும்பம்னா என்ன, ஒரு இளைஞனுக்கு என்ன தோணும், ஏன்னா ஒரு இளைஞனுக்கு என்ன தோணும், அது காலப்போக்கில் எப்படி எல்லாம் மாறும் சொல்லி மிக நகைச்சுவையாக அந்த படத்துல வந்து அந்த காலகட்டத்தைய மனிதர்களுடைய உணர்வுகளை, பெரும்பான்மையான ஒரு உணர்வுகளை பதிவு செஞ்சிருப்பார் பாக்யராஜ் சார். தாவணி கனவுகள் சின்ன ஒரு டைட்டில்ல கூட, சின்ன ஒரு டைட்டில் போடும்போது ஆதியும் நீயே அந்தமும் நீயே எல்லாம் நீயே வழிகாட்டின்னு சொல்றப்போ அந்த கேமராவை கொண்டு போயிட்டு அந்த கங்கையை காட்டுறது,
அந்த சின்ன ஒரு டைட்டில் காட்டுறது, அது எப்படின்னா அந்த ஐடியாலாம் பண்றாங்க? கரெக்டா அவரோட பயங்கரமான கிரியேட்டர். அவர் ஒரு விஷயத்த செஞ்சா ரொம்ப ஆழமா யோசிப்பாரு. டக்குன்னா எந்த பதிலையும் சொல்ல மாட்டாரு. இப்ப நம்ம ஒரு 3/4 மணி நேரம் 1 மணி நேரம் பேசிட்டு இருந்தோம்னா குறுக்கிடவே மாட்டாரு. அவர் ஒரு ஞானி. அவரு பர்சனலா பழகினவங்களுக்கு எல்லாம் தெரியும். அவர் வந்து ஒரு ஞானி மாதிரி. ஒரு காலகட்டத்துல வேற மாதிரி இருந்தாரு அப்படின்னுவாங்க. அதாவது அவர் பீக்ல இருந்த காலகட்டத்துல யாரையும் நான் அதையும் அவர்கிட்ட கேட்டிருக்கேன். ஒரு காலகட்டம் வரைக்கும் ஒரு பீக்குக்கு போனார். பீக்குக்கு போய் வீட்டுக்குள்ளே லிஃப்ட் வச்சு கட்டின முதல் கமல் ரஜினி எல்லாம் கிடையாது. வீட்டுக்குள்ளே லிஃப்ட் வச்சு, லிஃப்ட்னா என்னன்னு தெரியாத காலத்துல வீட்டுக்குள்ள லிஃப்ட் வச்சு பங்களா கட்டிய முதல் நடிகர் யாருன்னா பாக்யராஜ் சார் தான். சரிங்களா? மிக பிரம்மாண்டம். அவர் பாக்குற சிம்பிளா இருப்பாரு. அவருடைய லைஃப் ஸ்டைல் வந்து வேற லெவல்ல இருக்கும். அது பழகியவருக்கு தான் தெரியும். நெருங்கிய பழகியவருக்கு தான் தெரியும். யாரையுமே அவர் கண்டுக்கவே மாட்டாரு. திரும்பி கூட பார்க்க மாட்டார். ஒரு வீட்டு வாசல்ல ஒரு 10 பேர் அசிஸ்டண்டா சேர்றதுக்கும் வாய்ப்பு கேட்டு வந்து நிப்பாங்க. காலையில அவர் கிளம்பும் போது தலையை குனிஞ்சிட்டே கார்ல ஏறி போயிடுவாரு. அவர் யாரையுமே மதிக்க மாட்டாரு அப்படின்ற ஒரு காலகட்டம்லாம் இருந்திருக்கு. அப்ப அதை பத்தி நான் லேட்டரா ஒரு 20 வருஷம் கழிச்சு நான் அவர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது, சார் இப்படி எல்லாம் ஒரு பேர் உங்களுக்கு இருந்ததுன்னு சிரிச்சிட்டே இருப்பாரு. அப்ப ஒரு நாள் அதை பத்தி சொன்னாரு. அதாவது என்னன்னா, டெய்லி ஒரு 20 பேர் இப்ப நம்ம நின்று பேசுறது நம்ம வேற ஒரு மைண்ட் செட்ல, நம்ம வேற தாட்ல, வேற ஒரு மைண்ட் செட்ல நம்ம ஷூட்டிங் கிளம்பிட்டு இருப்போம். அவர்களோட பேசினா நம்ம டைவர்ட் ஆயிடுவோம். ரெண்டாவது வந்து இந்த 20 பேர் 25 பேர் எதுக்கு வந்திருக்காங்க, அவங்களுக்கு நான் என்ன பதில் சொல்ல முடியும், எதற்காக என்னை தேடி வந்தாங்க, நான் வந்து வர சொன்னேனா அப்படிலாம் இல்லை. ஆனா வர்றாங்க, சேரணும்னு வராங்கன்னா அதுக்கு ஒரு நேரம் இருக்கு. அந்த காலையில ஷூட்டிங் நம்ம கிளம்பும்போது 10-20 பேர் வெளியில் இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட பேசினா நமக்கு டைவர்ட் ஆகும். ஏன்னா நம்ம ஒரு மூட்ல கிளம்பி போயிட்டு இருப்போம். ஸோ அதனால அவர்களை சந்திக்கலாம். அந்த மாதிரி எல்லாம் நம்ம தவறாலாம் அவர்களை நினைப்பதில்லை அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தவர் ஒரு காலகட்டத்துல அவர் வந்து மிகப்பெரிய ஒரு இழப்பை, பொருளாதார ரீதியிலான இழப்பை சந்திச்சு அதுல இருந்து அவர் மீண்டு வந்ததே மிகப்பெரிய ஒரு விஷயம். வாழ்க்கையில அவரை புரட்டி போட்டுன்னு சொல்லலாம். வீட்டுக்குள்ள லிஃப்ட் வச்சு பங்களா கட்டிய பாக்யராஜ் சார் கடைசியில அவுட் ஹவுஸ்ல தங்க வேண்டிய நிலைமைக்கு போயிட்டார். அவர் வீட்லயே இது எந்த காலகட்டம்? அது ஒரு 90ஸ்ல போய் ஒரு 6-7-8 வருஷம் அவருக்கு மார்க்கெட் டவுன் ஆகி அவர் மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடியில வந்து அவருடைய மனைவி தான் வந்து மிகப்பெரிய அளவுல ஒரு எக்ஸ்போர்ட் கம்பெனி அப்புறம் துவங்கி அதுல இது பண்ணி அவங்க பீக்ல போய் ஒரு குறுகிய காலத்துல பீக்ல போய் அவங்க அதனால இவர் வெளியில வரவே இல்லை. பல காலமா அப்படியே படம் பண்ணவே இல்லை. அதற்கு அப்புறம் தான் ஜிவி சார் கூப்பிட்டு ஏன்னா சொக்கத்தங்கம் படம் கொடுக்குறாரு. விஜயகாந்த் அவர்களை வச்சு முதல் முறையா டைரக்ட் பண்றாரு பாக்யராஜ் சார். அது விஜயகாந்த் வந்து மிகப்பெரிய ஒரு உணர்வோட உங்க படத்துல என்னைய நடிக்க வைக்கிறீங்களா, உங்க கதையை வேற மாதிரி இருக்குமே சார் அப்படின்னு பண்ணுங்கன்னு சொல்லி அவர் பண்ணி விஜயகாந்த் அவர்களுக்கு வேற ஒரு கலரை கொடுத்தவர் பாக்யராஜ் அந்த படத்துல சொக்கத்தங்கத்துல. அப்ப கூட என்னன்னா பிளாங்க் செக்கை வந்து ஜிவி சார் வந்து கொடுத்துருக்காரு. நான் உங்களுக்கு என்ன சம்பளம் கொடுக்குறேன்னு தெரியல. ஏன்னா 7-8 வருஷம் சம்பள விகிதம்லாம் மாறிடுச்சு. 5 லட்சம் 10 லட்சம் இருந்ததெல்லாம் 50 லட்சம் 1 கோடின்னு போகும்போது அப்படி வாங்கிட்டு இருக்காங்க. அந்த காலத்தையே சங்கர்லாம் அந்த நேரத்துல ஒரு பெரிய ஒரு பீக் வந்துட்டாரு. கோடியில சம்பளம் வாங்கும்போது உங்களுக்கு நான் எவ்வளவு கொடுக்குறேன்னு தெரியலன்னு பிளாங்க் செக் போட்டு கொடுத்ததா சொல்லுவாங்க. அதுல வந்து அவர் 50 லட்சம் 1 கோடியா அவருக்கு சம்பளமாக கொடுத்தா சொல்லுவாங்க. ஸோ அதற்கு அப்புறம் தான் அவருக்கு ஒரு மீண்டும் ஒரு டர்னிங் பாயிண்ட். அதுக்கப்புறம் அவரை எடுத்த ஒரு நல்ல இன்னைக்கும் பல நடிகர்கள் பாத்தீங்க அப்படின்னா அது அவங்களோட இஷ்டம். மோகன்லாம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஹீரோன்றாரு. மணிரத்னம் அவர்கள் வந்து ராமராஜனை கூப்பிட்டுருக்காரு. பெரிய டர்னிங் பாயிண்ட் ஆயிருக்கும். நான் ஹீரோவா தான் பண்ணுவேன். எப்படி இது நினைக்கிறாங்கன்னு தெரியல. அவங்களோட இஷ்டமா இருந்தாலும் ஏன்னா பொதுவெளிக்கு அவங்க வந்ததுக்கு அப்புறம் நம்ம அதை விமர்சனம் பண்ணிதான் ஆகணும். ஏன்னா வயசாகி போச்சு. அன்னைக்கு ராமராஜன் வேற ஏதாவது நடிச்சிட்டு இருந்தாரு, பீக்ல இருந்தாரு, ரைட்டு. இன்னைக்கு நல்ல கேரக்டர் பெரிய டைரக்டர் கூப்பிடுறாங்க அப்படிங்கும்போது அது எப்படி போகாம இருக்காங்கன்னு தெரியல. அதனாலதான் அவர்கள் மக்கள் மத்தியில இல்லாம அப்படியே விலகி போற மாதிரி போறாங்க. மோகன் அவர்கள் அதுதான். மோகன் அவர்களை எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அவருக்கு தகுந்த கேரக்டர் அவருக்கு தகுந்த சம்பளத்தை கேட்டு நடிக்கலாம். சோ இவர்கள் எல்லாம் வந்து வீணா போயிட்டாங்கன்னு சொல்ல முடியாது. வீணா போன மாதிரி போயிட்டாங்க அப்படின்னு மாதிரி இருக்கு இல்லையா? சோ அதெல்லாம் இல்லாம தான் பாக்யராஜ் சார் நடிக்கணும்னு நமக்கு உரிய கேரக்டர் வந்தா நடிக்கலாம்னு சந்தோஷ் சுப்ரமணியம் எல்லாம் அருமையான கேரக்டர் பண்ணாரு. அதுக்கப்புறம் தான் பினான்சியலா அவர் திருப்பி விட்டதெல்லாம் பிடிக்கிற மாதிரி ஆச்சு. ஸோ அந்த மாதிரி அவரும் மீண்டு வந்து ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து நல்ல ஒரு அவருக்கு பர்சனலாகவும் சில அதை நம்ம பேச வேண்டாம் சில விஷயங்கள் இருந்தாலும் அவங்க மேடம் வந்து பூர்ணிமா பாக்யராஜ் மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டிவா அவர் மிகப்பெரிய ஸ்டாரா இருக்கும்போது அவங்களை கல்யாணம் பண்ணாரு. அதற்கப்புறம் அவர் பொருளாதாரத்துல ஆமா பீக்ல இருக்காங்க. ஆனா வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு கட்டத்துல அவருக்கு பினான்சியலா வீக் ஆகும்போது பூர்ணிமா மேடம் தான் பெரிய அளவுல அவங்க அந்த எக்ஸ்போர்ட்ல இறங்கி அவர்களுக்கு அந்த தொழில் கை கொடுத்து அவர்கள் தான் எல்லாத்தையும் பண்ணாங்க. திருப்பி ரிவாம் பண்ணி அந்த குடும்பத்தை மேல கொண்டு வந்ததுல பூர்ணிமா மேடத்துக்கு ரொம்ப பெரிய பங்கு
இருக்கு. திருப்பியும் பாக்யராஜ் சார் வந்து அவர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா மீண்டும் நடிக்கிறாரு நூற்றுக்கணக்கான அதாவது அவர் ஹீரோவா நடிச்சு வேண்டாம், அந்த மார்க்கெட் முடிந்து விட்டது, நமக்கு வயது அதிகமாகி விட்டது, இந்த நேரத்தில் நம்ம இது பண்ண முடியல அப்படின்ற காலகட்டத்தில் சினிமா மாறுது, வேற ஒரு ரூபத்துக்கு போகும்போது நம்ம அந்த கதைகள் வந்து ஒர்க் அவுட் ஆகல. அவர் எடுத்து பார்த்தார், ஒர்க் அவுட் ஆகல. அவரை வைத்து வெளியாட்களும் சில படங்களை அவர் பாணியிலே பண்ணாங்க, பட் அவர் அந்த அளவுக்கு பண்ணல. ஸோ அதனால அவர் அப்படியே கிடைத்த நல்ல கேரக்டர்லாம் நடிச்சு நிறைவான ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருக்காரு. அவர் எந்த குறைவும் இல்லை. சிறு சிறு குறைகள் வந்து ஃபினான்சியலா ஒரு 10 வருஷம், ஒரு 7 வருஷம் 8 வருஷம் அவருக்கு வந்து ஒரு பின்னடைவு ஏற்பட்டிருக்கலாம். அது எல்லாருக்குமே வர்றதுதான். அதற்கப்புறம் மீண்டு எழுந்து வந்து அதே ஆனா அவர் எந்த ஸ்டேட்டஸையும் விட்டு கொடுத்ததில்லை, யார்கிட்டையுமே போய் நின்னது கிடையாது. அவருடைய குரு வந்து குருவை மிக பெரிய அளவில் அந்த குரு மறைவுனாலதான் அவர் இன்னைக்கு இறந்துட்டாரு அப்படின்றதுதான் என்னுடைய கேள்வி. அவருடைய குரு பாரதி ராஜா சார் வந்து இவரை சாதாரணமாக இருந்தவரை ஹீரோ ஆகினார். இயக்குனரா வந்து அப்பவே முதல் படத்திலே மிகப்பெரிய சாதனைகள்லாம் எழுதியிருக்கிறாரு யாரு, பாக்யராஜ் சாரு. ஒரு இயக்குனரா வரணும்னு வந்தவரை நடிகராகி ஹீரோவாக்கி மிகப்பெரிய அளவு உச்சத்துக்கு கொண்டு வந்தவர் பாரதி ராஜா சார் தான். ஸோ அவரோட மறைவு தான் அவர் இன்றைக்கு இவரோட மறைவுக்கு ஒரு காரணமாக அந்த துக்கமும் சோகமும் தான் இருந்திருக்கும் அப்படின்றதுதான் என்னுடைய எண்ணம். நன்றி. தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். சிட்டாசிஸ் தமிழர் 4.0 அணிகளாய் திரள்வோம், அமைப்பாய் உயர்வோம். ஜூலை 24-25 ஹில்டன், சென்னை.